ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட காட் பண்ணியிருக்கோம். இந்த காட்டில் இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த டிசைன் என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த கிட்ஸ் பெட்ரூமோட காட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பெட்ரூம் இது. இந்த காட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஹைட்ராலிக்கோடு தான் பண்ணியிருக்கோம். இதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் ஃபோம்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டிசைன் கொடுத்துருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஹெட்போர்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். டார்க் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஹெட்போர்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேனலிங் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே இதோட ஹெட்போர்டுன்றது ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம். இது 2 சைடு உங்களுக்கு ஹெட்போர்டு கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா சிங்கிள் சைடு மட்டும்தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா சிங்கிள் சைடு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஹைட்ராலிக் ஃப்ரண்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இன்னொரு 2 சைடு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெட்போர்டு 2 சைடு இருக்கும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெறும் ஒரு சைடு மட்டும்தான் ஹைட்ராலிக்கோட கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற ஹைட்ராலிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ப்ளைவுட் பேஸ் பண்ணி தான் அதோட வெயிட்ன்றது நம்ம கேல்குலேஷன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது கம்ப்ளீட்டாக பண்ணது. ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வெயிட் வரும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா அப்படிலாம் கிடையாது. உங்களோட பெட்டோட வெயிட் பேஸ் பண்ணி தான் இதில் நாங்கள் ஹைட்ராலிக்ன்றது பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 வெயிட் நம்ம போடுறோம் அப்படின்னா ப்ளைவுட் அண்ட் நீங்கள் கொடுக்குற பெட்டு 200 கேஜி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருப்பி டவுன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா பண்ணவே முடியாது. புல் பண்ணிடலாம், புல் பண்ணி தூக்கிடலாம். பட் என்ன திருப்பி இறக்கும்போது ப்ராப்பராக இறக்க முடியாது. ஏன்னா ப்ராப்பராக இறக்க முடியாதுன்னெலாம் இல்லை, சுத்தமாக இறங்கவே இறங்காது. ஏன்னா நிறைய பேர் லைட் வெயிட் பெட்டு வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதோட வெயிட்ன்றது நீங்கள் முன்னாடியே எங்ககிட்ட சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஹைட்ராலிக் மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 கேஜ் வருது, இல்லை ஒரு 40, ஒரு 30 அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஹைட்ராலிக்கோட வெயிட்ன்றது மாற்றினா மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக தூக்கி இறக்க முடியும். இதில் கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் ஹைட்ராலிக் பெட்டு போனீங்கனாலே கீழே ஸ்டோரேஜ் வந்துடும். இதில் யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி லேமினேட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். லேமினேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஏன்னா பெட்டோட சைடில் மட்டும்தானே நம்ம போட போகிறோம். அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் என்னென்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருப்போம். எந்த இடத்துலையும் ஆஃப் ஒயிட் லேமினேட்ஸ் இன்னர் கேர்கேஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது கிட்ஸ் பெட்ரூமோட காட். இந்த காட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு எல் ஷேப்பில் பண்ணியிருப்போம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். வெறும் வாலில் மட்டும்தான் ஒரு சிங்கிள் சைடு தான் பண்ணியிருப்போம். பட் ஏன்னா இது எல் ஷேப்பில் நீங்கள் எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதில் இருக்கிற ஹெட்போர்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி அதோட கிரைன்ஸ் இருக்கும். ஒன்று கீழே இருக்கும், ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே, ஒன்று மேலே, அந்த மாதிரி ரேண்டமாக அதோட டிசைன்ன்றது கொடுத்துருக்கும். டார்க் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதோட ஹெட்போர்டோட டிசைன். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 இன்ச் ஃபோமில் நம்ம பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறதும் சேம் அதே மாதிரி தான் 2 இன்ச் ஃபோமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம். இது ஆக்சுவலாக கிளைண்ட்ஸ் ஒரு சைடு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னா இங்கே பண்ணதுக்கப்புறம் தான் 2 சைட்ஸ்ன்றது நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். அதனால் நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் கிட்ட காமிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். லாங் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஸ்மால் பெட்ரூம். அதனால் சிங்கிள் சைடு பண்ணாமல் 2 சைடுன்றது பண்ணியிருக்கோம். நீங்கள் இதோட காட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட பெட் எப்படியா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் ஹைட்ராலிக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் புல் பண்ணி தூக்க முடியும். தூக்குனதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற
ஹைட்ராலிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறது இதில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் காட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 100 kgன்றது வந்து கொடுத்துருக்கும். இந்த ஹைட்ராலிக்கோட கேஜ் அப்படின்னா அதோட எவ்வளோ வெயிட் வந்து கேஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கேட்போம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபிட்டிங்ஸ் வந்து முடிவு பண்ணாது. இதோட ஹைட்ராலிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட்ன்றது வந்து எடுத்துக்கும். இப்போ நீங்கள் கார் வந்து ஹைட்ராலிக் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாப்பில் இருக்கிற வந்து பேக்கில் வந்து என்ன வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். சின்ன பெட்டுக்கு வந்து 100 kg கொடுத்துருக்கோம் அப்படிலாம் வந்து கிடையாது. யூஸ் பண்ணுற ப்ளைவுட் வந்து டாப்பில் என்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பெட்டு வந்து என்ன சைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டோட வெயிட்டும் அதுக்கப்புறம் வந்து ப்ளைவுடோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து ஹேங் பண்ணணும். இதில் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நினைப்பாங்க அது வந்து நல்லா தாங்காது அப்படின்ட்டு. பட் என்னென்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து சப்போர்ட்டு தான். 4 சைடு வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சைடு வந்து போனாலும் ப்ராப்ளமே வந்து கிடையாது. இது ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரியில் தான் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணது இது. இது ஃபுல்லாகவே ஹெட் போர்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 2 inch ஹெட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளைவுட் வந்து பார்த்திங்கன்னா 16 mm or 18 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பேக்கில் வந்து 6 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அதுவே வந்து முக்கால் வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா காஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் கூட வரும். இது வந்து ஒரு சின்ன பெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம பண்ணும்போது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். அது பார்க்கும்போது வந்து நல்லா இருக்காது. இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், ஒரு எல் ஷேப் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.